மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நம்ம பற்றி நம்ம கொஞ்சமாக யோசிக்கணும். நம்ம ஆன்மீக வளர்ச்சி, அதாவது ஆன்ம வளர்ச்சியின் பற்றி ஒரு விழிப்புணர்வு என்பது எப்போவுமே இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, எத்தனையோ பிறவிகள் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆன்ம வளர்ச்சிக்காக நாம் எல்லோரும் நிறைய ஆண்டுகள் வெயிட் பண்ணி கொண்டு வந்த ஒரு அதி அற்புதமான ஒரு பிறவி இந்த மனித பிறவி. இந்த வகையான மனித பிறவியில் கூட நிறைய நாள், அதாவது நிறைய பிறவிகள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்காக மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூர அநாகத விசுத்த இந்த 4-5 சக்கரங்கள் முழுமையாக ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஆக்னா சக்கரம் மற்றும் சகசிரார நிலைக்கு வரணும் அப்படின்னா நூற்றுக்கணக்கான பிறவிகள் என்பது தேவைப்படும். இது எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு ஒரு தியான குரு என்பவர் நமக்கு உதவி செய்வார். நமக்குள்ள இருக்கும் சுவாசம் என்ற குருவை அறிமுகம் படுத்து உன்னுடைய வளர்ச்சி என்பது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதமான தியானத்தை நமக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள். இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் முறைப்படியாக தியானம் செய்யணும், புத்தகங்களை வாசிக்கணும் மற்றும் சத்சங்கம் செய்யணும். ஒருத்தர் தீர்க்க காலமாக ஹார்ட் அண்ட் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க காலமான தியானம் மற்றும் சுவாத்தியாயத்தின் மூலம் என்லைட்டன்மெண்ட் நிலையை பெறுவதற்கு அப்புறம் ஒருத்தர் அந்த கடினமான மார்க்கத்தை நல்லபடியாக பயணம் செய்து அந்த வழியை அதாவது சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கும்போது ஒருத்தருடைய ஹார்ட் அண்ட் என்லைட்டன்மெண்ட் எல்லாருடைய சுலபமான என்லைட்டன்மெண்ட்டுக்கு தேவையான வழியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் புத்தர் சொன்ன தியானத்தை எளிதாக்கப்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.